Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவனுடைய அன்பால் உலகிற்கு சுவையூட்டி உங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் சமாதானத்தை காக்கும்படி பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாயிருக்கும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டுள்ளார். உப்பு உணவுக்கு சுவையூட்டுகிறது, அதை பதப்படுத்தி காக்கிறது. அதே போன்று நீங்கள் இயேசுவின் ஜீவன் அளிக்கும் வல்லமையின் மூலம் மக்களுக்கு வாழ்வளித்து சுவையூட்டுகிறீர்கள். வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் இழந்து போகும் நேரங்கள் உண்டு. அந்த நேரங்களில் நாம் ஜீவனை அளிக்கும் இயேசுவின் வல்லமையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு பூமிக்கு உப்பாக விளங்கும் போது தேவன் நம் வாழ்வில் ஆசீர்வாதங்களை அருளுகிறார். உப்பை குறித்து முதலாக ஆதியாகமம் 14:3 வாசிக்கிறோம். அங்கே உப்பு கடலை குறித்து வாசிக்கிறோம். அது சவக்கடல் என்றும் பலராலும் அழைக்கப்படுகிறது. இரண்டாவது உப்பை பற்றி ஆதியாகமம் 19:26 வாசிக்கலாம். லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினாள். மூன்றாவது உப்பை குறித்து லேவியராகமம் 2:13 உப்பானது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற உப்பாக, சாரமுள்ள உப்பாக, ஆசீர்வாதமான உப்பாக விளங்குகிறதை பார்க்கிறோம். உப்பின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். போதிய உப்பு இல்லாவிட்டால் நாம் சமைக்கிற எந்த உணவும் மக்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கும். ஏதோ ஒன்று குறைகிறது, இது ருசியாக இல்லை என்று அவர்கள் கூறுவார்கள். உப்பு அவசியமானது. அதே வண்ணம் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று கூறுகிறது. கர்த்தர் சொன்னார், நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. தேவ சமூகத்தில் உப்பு பரிசுத்தமாய் மாறுகிறது. ஆம், அதன் நிறம் வெண்மையாய் பரிசுத்தத்தை காண்பித்து கொண்டே இருக்கும். தேக்கி வைக்கப்படும் கடல் நீரிலே சூரிய வெளிச்சம் படும்போது அது தூய்மையான உப்பாகிறது. கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்படும் போது நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்மிலே பிரகாசித்து பரிசுத்தமாய் மாற்றுகிறார். ரோமானியர்கள் உப்பை பரிசுத்தமானதாய் கண்டார்கள். யூதர்களுக்கு அந்திபலி காணிக்கையாய் விளங்கியது. உங்களையும் உங்களுடைய சரீரங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பீர்களா? உப்பின் அடுத்த முக்கியமான குணாதிசயம் பொருட்களை பாதுகாப்பதாகும். மரித்த சரீரம் சில மணி நேரங்கள் கெடாமல் இருக்க ஐஸ் கட்டியையும் உப்பையும் சேர்த்து வைக்கிறார்கள். மரித்த சரீரம் அழுகி போகாமல் இருக்க அது உதவும். வீட்டிலே ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க அதை உப்புக்குள் ஊற வைப்பதுண்டு. அப்பொழுது கிருமிகள் உள்ளே போகாதபடி ஊறுகாய் பாதுகாக்க
பாதுகாக்கப்பட்டு நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் தேசத்தையும் பாதுகாக்கும்படி உப்பாக விளங்க வேண்டியது அவசியம். உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் உண்டு. அது என்ன? நாம் நமது தேசத்தின் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே அது. உப்பின் அடுத்த உபயோகம் என்ன? அது சுத்திகரிக்கிறது. தென்னை மரம் காய்க்காமல் பூச்சிகள் பிடிக்கும் போது மட்டைக்குள் உப்பை வைப்பார்கள். அந்த உப்பு மரத்தை சுத்திகரிக்கும், பூச்சிகளை எல்லாம் கொன்று போடும். கர்த்தருக்காக நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் உங்களுக்கு சுத்திகரிப்பு அவசியம். எரிகோ பட்டணத்து மக்கள் அங்குள்ள தண்ணீர் கெட்டது என்று வேதனையோடு எலிசாவிடம் வந்து சொன்னபோது எலிசா ஒரு புது தோண்டியில் உப்பை போட செய்து தண்ணீரை சுத்திகரித்து ஆரோக்கியமாக்கினார். பிரியமானவர்களே, உபயோகமான உப்பாயிருங்கள். தேவனுடைய வார்த்தை நம் வாழ்வில் உப்புள்ளவர்களாக, போதிய உப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. அதற்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது என்று அர்த்தம். நாம் என்ன பேசினாலும் எதை செய்தாலும் உணவுக்கு உப்பு சேர்ப்பது போல நன்மையை செய்து சமாதானத்தை காத்து கிருபையை கூட்ட வேண்டும். யோசேப்பு கனி தரும் செடி என்று வேதம் கூறுகிறது. யோசேப்பின் வாழ்க்கை நன்மை நிறைந்ததாக, உப்பு நிறைந்ததாக இருந்தது. நீங்களும் நானும் அவ்வாறு இருப்பதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? ஆவிக்குரிய விதத்தில் உப்பாக எப்படி இருக்க முடியும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் கனி தரும் செடியாக இருக்கிறீர்களா? உங்கள் வார்த்தைகள், கிரியைகள் பரலோகத்தின் தயவு நிறைந்தவையாக இருக்கின்றனவா? அவை சமாதானத்தை காக்கின்றனவா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? தம்முடைய பிரசன்னத்தால் உங்களை நிரப்பும்படி ஆண்டவரிடம் கேளுங்கள். அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் தமது ஆவியால் உங்களை நிறைத்து நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உப்பாக இருக்கும்படி செய்வார். நீங்கள் அவரது மகிமைக்காக பிரகாசிப்பீர்கள். ஜெபம். அன்பின் பரமபிதாவே, பூமிக்கு உப்பாயிருக்கும்படி என்னை நீர் தெரிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா பக்கமும் இருந்து பல உபத்திரவங்கள் என்னை தாக்குவதால் நீர் எதிர்பார்க்கும் உப்பாக விளங்குவது கடினமாக இருக்கிறது என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். உம்முடைய உப்பாக மாறி உள்ளமுடைந்த மக்கள் வாழ்வில் உம்முடைய ஜீவனை அளிக்கும் சுவையை சேர்க்கக்கூடிய உப்பாக மாறுவதற்கான உம்முடைய அழைப்புக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் சுத்த இருதயத்துடன் மற்றவர்களுக்கு மாதிரியாக வாழ்ந்து ஆசீர்வாதமாக விளங்கும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் இந்த அழைப்புக்கு என்னை தகுதிப்படுத்தும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, சமாதானத்தை காக்கிறதாக, நற்கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். அனுதினமும் உம்மில் நிலைத்திருக்கவும் அதனால் உம் வார்த்தை அதிகமாய் என்னில் வாசம் பண்ணவும் கற்பித்தருளும். நான் அன்போடு பேசும்படியாகவும் நோக்கத்தோடு செயல்படும்படியும் உம்முடைய மகிமைக்கென்று பிரகாசிக்கும்படியும் என் இருதயத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பியருளும். என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய தயை விளங்க
விளங்கவும் நான் செல்லும் இடமெங்கும் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை சுமந்து செல்லவும் கிருபை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு நீர் செவி கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றவர்கள் நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி உம்முடைய சுவை நிறைந்த உப்பாக நான் வாழும்படி என்னை மறுரூபப்படுத்துவீர் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.